ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் சனிக்கிழமை பெருமாளுடைய வழிபாடை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பெருமாளை வழிபட காரணம் அவர் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய சில அற்புதமான தருணங்கள். இதெல்லாம் தான் இன்றைய பதிவில் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப 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 ஒரு எளிமையான தெய்வமாக தான் இருக்கார். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் தான் ஐயன். இந்த அளவுக்கு எனக்கு அவர் மேலே ஈடுபாடு வர காரணம் முதல்ல ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வுன்னு பார்த்தா, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி திருப்பதி போக முடியல. பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு தவிர்க்க முடியாத ஒரு இறப்பு சம்மந்தமாக திரும்பி வந்துட்டேன். 1 இயர் வரைக்கும் திருப்பி என்னால் திருப்பதியை போக முடியல. திருப்பியும் தடங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த 1 இயர் வரைக்கும் சனிக்கிழமை விரதம் இருக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக 1 இயர் முடிஞ்சோடனே திருப்பியும் என்னை கூப்பிட்டாரு. சரின்னு போனேன், கிளம்பிட்டேன். கிளம்பியும் அப்பையும் என்னை சோதித்து தான் பார்த்தாரு. என் பொண்ணுக்கு முடி இறக்குறதா வேண்டியிருந்தோம். இப்போ நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு ட்ரெயின்னா, முதல் நாள் காலையில் 10 மணிலேருந்து அவளுக்கு ஃபீவர் விடவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தும் சுத்தமாகவே விடலை. ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். சரி, ஒரு வேளை பயந்து கூட இருக்கலாம் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கயிறும் போய் போட்டுட்டு வந்தோம். முடிக்கயிறும் போட்டு மறுநாள் காலையில் 7:30 மணி ட்ரெயினு நாங்கள் ஏறுற வரைக்கும் ஃபீவர் சுத்தமாக அப்பயும் இல்லை. மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். திருப்பதியும் போய் ரீச் ஆயாச்சு. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு நைட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு மறுநாள், அதாவது அவளுக்கு ஃபீவர் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் விடாமல் அடிக்குது. என்னுடைய சிஸ்டர் என்ன பண்ணால் ஒரு போர்வையை போட்டு தான் அவளை மொட்டை அடிச்சுட்டு அப்படியே நடுக்கல் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பிட்டு வராத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபீவர். சரி, அப்போ எல்லோரும் சொன்னாங்க கூட வந்தவங்க, இங்கே கவுண்டர்லேயே ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது, நீங்கள் போய் சொல்லிவிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு அந்த கவுண்டரில் கொடுக்குற பாலை மட்டும் கொடுத்து தண்ணியை வச்சு தொடச்சி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக கவுண்டரில் அடைச்சி போட்டுட்டு நாங்கள் ஒரு ஈவினிங் டயத்தில் தான் போய் சாமி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பார்த்தா அவளுக்கு ஃபீவருங்கிறது சுத்தமாகவே விடவே இல்லை. சாமி பார்க்க போகும்போதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தோண்டு கழுத்து தொங்கிக்கிட்டு அப்படியே ஒரு அனவாக தான், ஒரு 2.5 வயசு இருக்கும் அவளை நான் தூக்கிட்டு போகும்போது. என்னடா இவரை பார்க்க இப்படி வந்திருக்கோம், நம்மளை இப்படிலாம் சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோடு தான் போய் பார்த்தேன். அந்த கவுண்ட்ரு கிட்டக்க போய் அந்த உள்ளுக்குள்ளே பெருமாளை பார்க்க போகிறேன். அந்த கவுண்ட்ருக்கிட்ட போகும்போது இப்படி தோண்டி இருந்தவ தானாகவே கிரிப்பாகி அங்கே எல்லோரும் கோவிந்தா கோவிந்தான்னு கத்தவும் இவளும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஒரு ஆக்டிடியூடாக ஆகிடும். அப்படி கோவிந்தா கோவிந்தான்னு ரொம்ப ஆசையாக கூப்பிட்டோம். அப்படியே அந்த சாமியை பார்த்தோன்னே அந்த ஃபீவர் எங்கே போச்சுன்னே தெரில. இதை நான் பொய்யெல்லாம் சொல்ல, இதுதான் என் வாழ்க்கையில் இவர் ஃபஸ்ட்டு நடத்திய ஒரு அற்புதமான செயல். இதோடு இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா, அப்போவே திருப்பதி போகும்போது, அதான் நான் ஃபஸ்ட் டைம் திருப்பதி போயிருக்கேன். அங்கே இந்த தவிடு கொட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன வேண்டிக்கிட்டு எழுதினாலும் அது நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல போய் என்னுடைய கணவர் அதற்கு முன்னாடி வாடகை வேன் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. சொந்தமாக வேன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வண்டியில் தான் நான் திருப்பதி வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு கிட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் எத்தனை டைம் என் கணவர் திருப்பதி போனார். ஆனால் நான் போகவே இல்லை. என்னுடைய வேண்டுதல் ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் நடந்துச்சு, நிறைவேறி அந்த வண்டியோட பேரும் திருமலை வாசான் தான் வண்டியோட பேரும் வச்சோம். அதே போல் திருப்பதிக்கு நான் 2வது டைம் எங்கள் வீட்டில் உள்ள அந்த வேனில் தான் போனேன். இது என் வாழ்க்கையில் நடத்திய ஒரு 2வது அற்புதம். இதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் இன்றைய காலகட்டம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோதனைகள் பல கொடுத்தாலும் அந்த சோதனை கூட நிச்சயமாக அவர் கூடவே தாங்க இருப்பார். எல்லோரும் சொல்கிறாங்க பெருமாளை வழிபாடு பண்ணோன்னா கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கஷ்டத்துக்கு கூடவே இருக்கக்கூடியவர் தான் என் ஐயன். எனக்கு இதெல்லாம் நான் அனுபவித்த உண்மைகள். சும்மா நான் வீடியோவுக்காக கதை சொல்லக்கூடாதுல, சாமி பேரை சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் ஏகாதசி அன்னைக்கு வைத்து வேண்டுதல் வைத்தோன்னா
அந்த மாவில் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். நிச்சயமாக நம்ம வேண்டுற வேண்டுதல் நிச்சயமாக அவர் வந்து நிறைவேற்றுவார். மன நம்பிக்கையுடன் செய்யணும். செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற ஒரு டவுட்டோடு நம்ம எந்த பூஜையுமே செய்யக்கூடாது. பெருமாள்னு மட்டும் இல்லை, எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறதோட வந்து இது பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல் வந்து பெருமாளுடைய பல தகவல்களையும் நான் எப்படிலாம் வழிபாடு பண்ணுறேன், என்ன மாதிரிலாம் வாரம் வாரம் வந்து வழிபாடு பண்ணுறேங்கிற முழு டீட்டெயிலும் பதிவில் வந்து கொடுக்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாய்.